வணக்கம் நண்பர்களே. வஞ்சகன் அல்ல கிருஷ்ணன், காந்தாரியின் கனவு. நீ கபட நாடக வேஷதாரி என மீண்டும் ஒருமுறை நிரூபித்தாய் கண்ணா. நீ பரசுராமனாக பிறந்து குடித்த க்ஷத்திரிய இரத்தம் போதவில்லையா? நீயே உலகின் முழு முதல்வன் எனினும் இப்போரை தடுக்கவில்லையே. மாறாக அதை திறம்பட நடத்தி என் மக்களை மட்டும் அழித்தாயே. உனக்கு இது தகுமா? ஒரு பிள்ளையை பெற்றவளே, அதை இழந்தால் வரும் சோகம் சொல்லில் அடங்காது. உன் அன்னைக்கும் அது நன்றாகவே தெரியுமல்லவா? நீ பிறக்கும் முன்னமேயே 6 பேரை கொன்றுவிட்டு பிறந்தவனாயிற்றே. உனக்கு எங்கே ஒரு அன்னையின் வலி தெரியப் போகிறது? இப்போது நான் உனக்கு சாபமிடுகிறேன். எப்படி என் சந்ததிகள் என் கண்முன்னே அழியும் கொடுமையை நான் கண்டு நொந்தேனோ, அதேபோல் நீயும் உன் வர்ஷ்ணி குலமும் சர்வ நாசமடையப் போகிறீர்கள். உன் கண் முன்னேயே யாதவர் இரத்தம் அருவி போல் வழிந்தோடப் போகிறது. இன்றிலிருந்து 36ஆம் வருடம் அது நடக்கும். இது என் பதிவிரதா சக்தியின் மேல் ஆணை என்று மகாசபையில் அவையோர் அனைவரும் கல்லாய்ச் சமைந்து வறண்டு பேச்சு மூச்சின்றி அதிர்ச்சியில் உறைந்து போகும் வண்ணம் கிருஷ்ணனை சபித்த பின்பு காந்தாரி தன் அந்தப்புறத்துக்கு திரும்புகிறாள். லோகநாயகன், ஜகத் ரக்ஷகன், புருஷோத்தமன் எனதானே தன் மனக்கோயிலில் அனுதினமும் வழிபட்ட பெரும் தெய்வத்துக்கு தானே சாபம் கொடுத்தேனே என்று ஒரு பக்கம் வேதனைப்பட்டாள். எனினும் அவள் கோபம் அவளுக்கு நியாயமாகவே தோன்றிற்று. கொடும் போர் முடிந்து சிறிது அமைதி திரும்பியபின், இப்போதுதான் சில்லென காற்று வரத் தொடங்கியுள்ளது போலும் என நினைத்து கொண்டே தூங்கிப் போனாள். திடீரென ஏதோ சப்தம் கேட்க தெய்வீக நறுமணம் அறையில் பரவ கண் விழித்தாள். கிருஷ்ணன் கையில் குழல், துளசி மாலை மற்றும் வீதக வாடையுடன் முகத்தில் எப்போதும் இருக்கும் மந்தகாச புன்னகையோடு அருகில் நின்றிருந்தான். ஒரு நொடியில் காவுரவர் 100 முகங்களும் அவள் மனக்கண்ணில் மின்னலென வந்து போயின. கோபம் மீண்டும் கொப்பளிக்க, எங்கே வந்தாய்? இன்னும் யார் உயிர் வேண்டும் உனக்கு? வாய்க்கு வாய் நான் உன் பக்தை எனச் சொல்வாயே. இதுதான் உன் பக்த ரக்ஷண லக்ஷணமா? காந்தாரி இன்னும் கோபம் தீரவில்லையோ? என் 100 புதல்வர்கள், கோடி வீரர்கள், பல கோடி குதிரை, யானை என இவ்வளவு பேரழிவு தேவையா கிருஷ்ணா? நீயே இதை தடுத்திருக்கலாமே. உன்னால் முடியாததா என்ன? என் முடியாது, தடுத்திருக்க முடியும். அல்லது அனைத்தையும் என் சங்கல்பத்தாலேயே நினைத்த மாத்திரத்தில் அழித்திருக்க முடியும். பிறகு ஏன் செய்யவில்லை? காந்தாரி, நீ என் பரம பக்தை, அதோடு சிறந்த பதிவிரதையும் கூட. அதனால் உனக்கு பதில் சொல்ல நான் விரும்புகிறேன். கேள். இந்த யுகம் பாரத போரோடு முடிகிறது. சம்பவாமி யுகே யுகே என்பது படி புது யுகம் பிறக்க பழையது அழிய வேண்டும். பாசம் எனும் கருமேகம் உன்னை மட்டுமல்ல, உன் கணவனின் கண்களையும் மறைத்தது.